16/4/2018 வந்து பட்டா டிரான்ஸ்ஃபருக்கு நான் இ சேவை மையத்தில் விண்ணப்பம் பண்ணேன். விண்ணப்பம் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து நான் இவங்க வந்து அந்த யூடிஆர்ல வந்து தவறுதலாக பட்டா கொடுத்துருக்காங்க. பத்திரத்தில் ஒரு பரப்பாக இருக்குது, பூமியில் ஒன்று இருக்குது, செட்டாவில் ஒன்று இருக்குது. விஓஓ, அதுக்கடுத்து தாலுகா ஆஃபீஸுக்கு அடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். பல முறை மனு கொடுத்தும் பல இதுக்கும் இவங்க செவி சாய்க்கல. என்னை அலைய வச்சு தான் மிச்சம். இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் கேட்டால் ஃபைல் தாலுகா ஆஃபீஸில் இருக்குதுன்னுவாங்க. அங்கே போய் கேட்டால் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த திருப்பத்தூர் இதில் 3 மாவட்ட ஆட்சியரும் நான் பார்த்தேன். ஒரு மாவட்ட ஆட்சியரோ இல்லை வந்துக்கிற டிஆர்ஓ 2 டிஆர், வளர்மதி அம்மா, அடுத்தது நாராயணன். இதுக்கு ஒரு முடிவில்லாத போய் நிற்குது. இதுக்கு என்றைக்கு தான் ஒரு விடுவு காலம் வருமோ தெரியல. தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் அந்த ஆட்சியில் போடும்போது தான் இதுக்கு முழு அதிகாரம் வந்து மாவட்ட வருவாய் அலுவலருக்கு தான் இந்த அதிகாரம் இருக்குது. மீண்டும் அந்த எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களும் அந்த நம்பரில் உரிய விசாரணை பண்ணி எனக்கு பட்டா வழங்கணும்னு சொல்லிட்டு மாவட்ட வருவாய் அலுவலர்கிட்ட போய் முறையிட்டேன். 73 சென்ட் விடுபட்டு போய்க்குது. அந்த 73 சென்ட் விடுபட்டு போனதுக்கு நான் அதுக்கும் அழிஞ்சு நிறையா நடந்து இன்னைக்கு மாவட்ட வருவாய் அலுவலர் வந்து இன்னைக்கு அடுத்த விசாரணைக்கு கூப்பிட்றான், இந்த விசாரணைக்கு கூப்பிட்றான், அந்த விசாரணைக்கு கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சுட்டு போயினே இருக்கிறார். என்னை போல அடுத்த விவசாயிங்க வந்து இந்த அளவுக்கு அலையக்கூடாது. உடனுக்குடனே தீர்வு காணணும். இதுக்கு உடனடியாக தீர்வு காணணும்னா அதிகாரிகளால் முடியும். ஆனால் இவங்க வருஷ கணக்கில் அலைய விடுறாங்க. அப்போ எதுக்கு அந்த இதுக்கு பதவிக்கு வரணும்?